கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தமிழ் வேதாகம கல்லூரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த உலகத்துல எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றாங்க, ஆண்ட்ராய்டு போன் அப்டேட் பண்றாங்க, இன்னும் பல காரியங்களை அப்டேட் பண்றாங்க. ஆனா பரிசுத்த வேதாகமத்தை மாத்திரம் யாராலும் அப்டேட் பண்ண முடியாது. ஏனென்றால் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி அப் டு டேட். இது எல்லாமே நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தை எதையும் நாம் கூட்ட முடியாது, எதையும் கடிக்க முடியாது. ஆண்டவராகிய தேவன் கடைசி வெளிப்பாடாகிய இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். கருத்தாய் தியானிப்போம். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். நீங்க எல்லாரும் மேட்ச் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் எல்லாம் நாம் பார்த்திருப்போம். அதே போலவே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை பேஸ் பண்ணி தாவீது எதிராக கோலியாத், டேவிட் வர்சஸ் கோலியாத் என்று சொல்லி அதன் தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கவனமாய் கேளுங்கள். புதிதாக இந்த சேனலுக்கு நீங்கள் வந்திருந்தால், உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆஸ்வதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, வார்த்தைகளை நீங்க கவனமாய் கேட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடுங்கள். அது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடுல நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீது கோலியாத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. ஏலா பள்ளத்தாக்கில இந்த யுத்தத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு 4 குறிப்புகளை, அதாவது இந்த 4 குறிப்புகளை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முதலாவது ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கில பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும், இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. இந்த ஏலா பள்ளத்தாக்குல பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் விரோதமாய் வந்த பொழுது ஒரு யுத்தம் நடந்தது. நீங்க எல்லாம் படித்திருப்பீங்க. இந்த யுத்தத்துல வெற்றிக்கான பாடங்களை, ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தாவீது எப்படி கோலியாத்தை மேற்கொண்டான், வெற்றி பெற்றான் என்ற அடிப்படையில அந்த சம்பவத்தை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது ஃபெய்த் வர்சஸ் ஃபியர், பயத்திற்கு எதிராக விசுவாசம். இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னா, சவுல் ஒரு பெரிய ஒரு ராஜா சைனிகளை கூட்டு கொண்டு போய் யுத்தம் செய்கிறான். நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். என்ன பேசினான் அவன்? 10ஆம் வசனத்துல, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான். அதாவது டெய்லி சொல்லிக்கொண்டு வருவானா. 40 நாட்கள், கிட்டத்தட்ட 40 நாட்கள் தினதோறும் வந்து சவால் விடுவான். ஏங்க உங்களில ஒருத்தரும் இல்லையா, என் கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒருத்தரும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்பான். இந்த வார்த்தைகளை கேட்டு, பைபிளை சொல்லுகிறது, பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேல் மக்களும் சவுலும் இஸ்ரவேல் மக்களும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அதே நேரத்தில் தாவீதும் அந்த இடத்துல வரான். எப்படி ஈசாய் தன்னுடைய குமாரன் நோக்கி, வாப்பா இங்க இது போல உன்னுடைய சகோதரர்களை போய் நலம் விசாரித்து வா என்று சொல்லி சில தின்பண்டங்களை, வறுத்த பயிறு, பால் கட்டிகள், அப்பங்கள் இதெல்லாம் கொண்டு போய் நீ கொடுத்து விட்டு அவங்களுடைய சுக செய்தியை நீ விசாரிச்சு சில அடையாளங்களை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அதே போல தாவீது அங்க வந்து தன் சகோதரர்களை பார்த்து, சுகமா இருக்கிறீங்களா, பேசினுக்கிறா, நல்லா இருக்கிறீங்களா,
எப்படி போயின்னு இருக்குது யுத்தம்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் போது 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இவர்களோடு பேசி கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகி கோலியாத் என்னும் பேர் உள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். தாவீதும் கேட்கிறான், இவங்களும் கேட்கிறாங்க, சவுலும் அவன் கூட இருக்கிற அந்த சேனைகளும் கேட்கிறாங்க. ஆனா இவங்க கேட்கும் போது அந்த வார்த்தைகள் வந்து அதை கேட்க கேட்க பயம் வந்து பிடிக்கிறது. அந்த பயத்தினால அவன் முகத்துக்கு விலகி ஓடி போகிறார்கள். தாவீதும் கேட்கிறான். தாவீது கேட்ட மாத்திரத்துல பைபிளை சொல்கிறது பாருங்க, அடுத்த வசனம் 24ஆம் வசனம், இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். எல்லாரும் ஓடி போனாங்க. தாவீது மட்டும் அங்க தைரியமா நிக்கிறாரு. காரணம் என்ன தெரியுங்களா? தாவீதுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது. தாவீதுக்கு அனுபவம் கம்மி தான். தாவீது யுத்த வீரன் கிடையாது, அவர் ஒரு மேய்ப்பன் தான். ஆனாலும் தனக்குள்ள தேவன் மேல ஒரு அபார நம்பிக்கை, தேவன் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அன்பானவர்களே, பயம் எங்க இருக்கிறதோ அங்க விசுவாசம் இருக்காது. விசுவாசம் எங்க இருக்கிறதோ அங்க பயம் இருக்காது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் விசுவாசத்துல கலங்கி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். அப்போ விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய இதயம் கலங்கும், நம்முடைய இதயம் கலக்கப்படும். அதனால எப்பவுமே விசுவாசத்தோடு நில்லுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை என்னால மேற்கொள்ள முடியும் என்று நம்புங்க. எப்போதுமே விசுவாசத்துக்கு எதிராக பயம் செயல்படும். பயத்துக்கு எதிராக விசுவாசத்தை கொண்டு வரும்போது பயம் நம்ம விட்டு விலகி போக ஆரம்பிக்கும். வேதத்துல ஆண்டவர் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார், பயப்படாதே, நான் உன் தேவன், வலது கருத்தை பிடித்து உன்னை தாங்குவேன். அந்த வாக்கு தத்துவங்களாம் எடுத்து அறிக்கை பண்ணுங்க, அதெல்லாம் உங்க மனதுல வைத்து தியானிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே 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 என்று சொல்லி. அதனால பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த பயத்தை விளக்க செய்து விசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வருவோம். விசுவாசத்தினால நாம் உலகத்தை ஜெயிப்போம். விசுவாசத்தினால கோலியாத் போன்ற பிரச்சனைகளையும் கோலியாத் போன்ற சத்துருக்களை நாம் ஜெயிப்போம். இரண்டாவது, இன்ஸ்பிரேஷன் வர்சஸ் இன்ஃபர்மேஷன். செய்திக்கு எதிராக ஆவியின் ஊந்துதல். இன்ஃபர்மேஷன்னா என்ன? காதுல கேட்கறது இல்லைங்களா? ஒரு வசனத்தை உங்களுக்கு படிச்சு காட்டுற பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். பாருங்க, இத வந்து சவுல் வந்து தாவீதை பார்த்து சொல்றான். ஏன்னா தாவீது சொல்றான், இது போல இந்த கோலியாத் எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத் எம்மாத்திரம், இவனோட கூட நான் போய் யுத்தம் செய்யறேன். எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க, நான் போய் யுத்தம் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப சவுல் சொல்றான், ஏன்பா நீ ஒரு இளைஞன், நீ ஒரு வாலிபன், அவனோ தன்னுடைய சின்ன வயசுல இருந்து யுத்தத்தை நன்றாக கற்றவன், அவன் யுத்த வீரன், ஆனால் உன்னால ஆகாது, நீ வாலிபன்பா, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷனை அவன் காதுல கேட்கறான். இந்த இன்ஃபர்மேஷனும் அவன் காதுல போகுது. ஆனா அந்த இன்ஃபர்மேஷனை அவன் நம்பல. அந்த இன்ஃபர்மேஷனை, அதாவது அந்த செய்தி அவன் ரிஜெக்ட் பண்ணலாம், அதை தள்ளிடுறான். அப்ப தள்ளிட்டு தன்னுடைய அனுபவத்தை சொல்றான் பாருங்க. 34ஆம் வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அடுத்த வசனம் 35. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பி வைத்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அடுத்த வசனம் 36. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இப்ப சொல்றான், சவுலே ராஜாவே, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் இன்ஃபர்மேஷனை நம்ப மாட்டேன், என் காது வர செய்தியெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது, எனக்குள்ள ஒரு ஆவின் ஊதுதல் இருக்குது. என் கடந்த காலத்துல
நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு விசை ஒரு சிங்கமும் வந்த சமயத்துல அந்த கரடியும் அந்த சிங்கத்தையும் நான் எதிர்த்து நின்று அவைகளை நான் கிழித்து போட்டேன், அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டேன். அதே போலதான் இந்த கோலியாத்து கூட பாருங்க, அவன் பார்வை அவன் தரிசனம் எப்படி இருந்தது என்றால், இந்த கோலியாத்து ஒரு பெரிய மனுஷன் கிடையாது. நீங்கெல்லாம் இந்த கோலியாத்தை பார்த்து உருவத்தை பார்த்து நீங்க அந்த வெப்பன்ஸை பார்த்து அந்த ஆயுதங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கீங்க. ஆனா நான் இவனை பார்க்கும்போது ஒரு கரடியா இவனை பார்க்கிறேன், ஒரு சிங்கமாய் பார்க்கிறேன். சிங்கத்தை நான் கிழித்தது போல, கரடியை நான் கிழித்தது போல இவனையும் நான் கிழித்து விடுவேன் என்று சொல்லி தனக்குள்ள இருந்த இன்ஸ்பிரேஷன், அதுதான் ஆவியின் ஊந்துதல். அதாவது இது எப்படி வரும்னா, தேவனுடைய வார்த்தை கேட்க 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 தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கும் போது அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த ஆவியின் ஊந்துதல் எப்பவுமே நமக்குள்ள இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுவார். கோலியாத் போன்ற பிரச்சனைகள் நமக்கு விரோதமாய் வரும்போது, கோலியாத் போன்ற சத்ருக்கள் நமக்கு விரோதமாய் வரும்பொழுது, அப்பொழுது நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதான இன்ஃபர்மேஷன் என்ன நம்ப கூடாது. பலர் காதுல சொல்வாங்க, உன்னால முடியாதுப்பா, இது உன்னால ஆகாது, இது போய் உன்னால முடியுமா, இம்பாசிபிள், நடக்காது, அப்படியெல்லாம் நெகட்டிவா இந்த உலகத்துல பேசுவாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த சமயத்துல காதுல அந்த செய்தி அதனால ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டு விடுங்க. அதை உங்கள் இதயத்துக்குள் வைத்துக் கொள்ளாதீங்கள். வேத வசனங்கள் இதயத்துல வைத்துக் கொண்டு தியானிக்க ஆரம்பிங்கள். அப்படி நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த ஆவியின் ஊந்துதல், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார், செயல்படுவார். எப்பவுமே வெளியேக்கிற செய்தியை கேட்காதீங்க, உள்ளுக்குள்ள ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. இன்னும் பாருங்க, இன்னொரு வார்த்தையை நான் படிச்சு காட்டுறேன். 37ஆம் வசனத்துல இன்னும் தாவீது இப்படி சொல்றாரு, என்னை சிங்கத்தின் கைக்கு கரடின் கைக்கு தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தரை கொண்டு வரான், கர்த்தரை முன்னிலை வைக்கிறான். கர்த்தர் என்னக்குள்ள இருக்கிறார். சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கு கைக்கும் தப்புவித்த அதே தேவன் தான் எனக்குள்ள இருக்கிறார். அன்றைக்கு தப்புவித்தவர் இன்றைக்கும் இந்த கோலியாத்துடைய கைக்கு என்னை தப்புவிப்பார் என்பதாக சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற செய்தியை கேட்காதீங்க. அது உங்களை வேதனை கொண்டு வரும், மன அழுத்தத்தை கொண்டு வரும், உங்களால எதுவும் செய்ய முடியாமல் செயலிழக்க செய்துவிடும். ஆனால் உள்ளுக்குள் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பேசுவார். அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிங்கள். பிரச்சனை நிற்கும் போது, கோலியாத்தை போன்ற மலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக நிற்கும் போது, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்ற செய்தி கேட்காதீங்க. உங்களுக்குள் இருக்கும் தேவ சத்தம், பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்க ஆரம்பிங்கள். அப்போது நீங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். மூன்றாவது, காட்ஸ் மெத்தட் வர்சஸ் மேன்ஸ் மெத்தட். தேவனுடைய முறைக்கு எதிராக மனுஷனுடைய முறை, அல்லது மனுஷனுடைய முறைக்கு எதிராக தேவனுடைய முறை, ஸ்ட்ராட்டஜி. அப்போ தேவனுடைய மெத்தடை வேற, மனுஷனுடைய மெத்தடை வேற. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய 39ஆம் வசனம். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கமில்லாதனாலே நடந்து பார்த்தான். அப்போது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைத்து போட்டு விட்டான். என்ன ஒரு வேடிக்கை நடக்குதுன்னா பாருங்க, 38ஆம் வசனத்துல சவுல் ஒரு பெரிய ராஜா தான், ஆனா எவ்வளவு முட்டாள்தனமா அவன் நடந்து கொண்டான் பாருங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வித்து வெங்கலமான ஒரு ஸ்ரீராவை அவன் தலையின் மேல போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். பாருங்க, தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வித்தானா. எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். தாவீது சின்ன வயசு வாலிப பையன், யுத்தம் பழக்கம் இல்லாதவன். ஆனா சவுல் ஒரு ராஜா, யுத்தத்துல பழக்கம் உள்ளவன். அவன் ட்ரெஸ் எடுத்து யாரு கொடுக்குறான்? தாவீது கொடுக்குறான். போட்டுக்கோப்பா இந்த ட்ரெஸ், இந்த யுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இந்த பட்டையும் இந்த வஸ்திரங்களை கட்டிக்கொள் என்று சொல்லி பைபிளை சொல்லுகிறது. அது தாவீது, பைபிள்ல ரொம்ப வேடிக்கா இருக்கும் பாருங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்து மேல கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாதன்னு நடந்து பார்த்தான். சரி, ராஜா சொல்றாரே, அப்படியே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டயத்தெல்லாம் வச்சு அதை இடுப்புல எல்லாம் கட்டினேன் இப்படி நடந்து பார்க்கறான். அவனால முடியல. என்னடா இது,
இதை வச்சு நான் எப்படி இவங்கிட்ட போய் யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போது தாவீது சவுலை பார்த்து, நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைத்து போட்டு விட்டான். இதுதான் மனுஷனுடைய மெத்தட். இதுதான், அதாவது எப்பவுமே இந்த உலகத்துல மனுஷனுடைய ஒரு முறைமை இருக்கிறது, தேவனுடைய ஒரு மெத்தட் இருக்கிறது, தேவனுக்கு என்ற ஒரு முறை இருக்கிறது, பிப்ளிக்கல் மெத்தட். எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும், அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் எந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும்னா பிப்ளிக்கல் மெத்தட்ல போகணும். எப்பவுமே மனுஷனுடைய மூளை அறிவினால வருகிற மெத்தட்ல நாம் போவோமானால் தோல்வி அடைவோம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது, வேதத்துல என்ன மெத்தட் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார், வேதத்துல நிறைய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் எடுத்து நாம் செயல்படுத்தும் போது, நான் சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்க, ஒரு ஊழியம் செய்யறதோ அல்லது ஒரு பிசினஸ் பண்றதோ இல்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேலை செய்யற விஷயத்திலயோ ஏதோ ஒரு நுணுக்கமான ஒரு காரியத்தை செய்ய சொல்றாங்க. இதெல்லாம் செய்வதற்கு நாம் உலக பிரகாரமான மெத்தட்ல போகக்கூடாது. நம்ம எப்பவுமே தேவனுடைய மெத்தட்ல போகணும். இப்ப பாருங்க, இப்போ இந்த தாவீது என்ன பண்ணான், பைபிள்ல சொல்லுது, இந்த ட்ரெஸ் எல்லாம் அவன் களைத்து போட்டு விட்டு அவன் ஸ்டைல்ல போறான். பாருங்க, அவன் ஸ்டைல்ல 40ஆம் வசனம், தன் தடியை கையில பிடித்து கொண்டு ஆற்றில் இருந்த 5 கூழாங்கற்களை தெர்ந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையில போட்டு தன் கவனை தன் கையில பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனிடத்திலே போனான். மேய்ப்பருக்குரிய அந்த கல்லும் அந்த அடைப்பையும் வைத்து கொண்டுதான் தாவீது கோலியாத்தை செய்ய போகிறான். இதுதான் தேவனுடைய மெத்தட். அப்போ இது தாவீதுக்கு பொருத்தமா இல்லை. சவுல் என்ன நினைச்சிருப்பாரு, தாவீதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பட்டயத்தெல்லாம் கொடுத்து கேடகத்தெல்லாம் கொடுத்து ஒருவேளை அனுப்புனா அவன் ஜெயத்தை பெற்றுக்கொள்வான், யுத்தம் செய்வான் நல்லா அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா தாவீதுக்கு அது பிடிக்கல. இது தேவனுடைய மெத்தட் கிடையாது. ஏன்னா இந்த யுத்தத்தை செய்யறவர் நான் கிடையாது, தேவன் அப்படின்னு நினைச்சு இவன் தன்னுடைய ஒரு ஸ்டைல்ல போய் கோலியாத்தை மேற்கொள்ளும்படி அவன் வருகிறான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அப்படி வந்த சமயத்துல 40 வசனம் படிக்கிறேன் பாருங்க. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனி உள்ளவனா இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். 43ஆம் வசனம், பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு இடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். கடைசியில இந்த தாவீது பெலிஸ்தன் எப்படி பார்த்துட்டானா, பெலிஸ்தனே வாயில அது வந்துச்சு. அவனே சொல்றான், டே நான் நாயாடா, நான் நீ கல்லை கொண்டு என்னை மேற்கொள்ள வரிய, ஒரு கல்லை வச்சு நான் அடிக்க வரிய, நானே நாயா அப்படின்னு சொல்றான். கடைசியில சிங்கம் கரடி இதெல்லாம் போய் நாய் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் தாவீது. அருமையான தேவ பிள்ளைகளே, எப்பவுமே காட்ஸ் மெத்தட்ல போங்க. கடவுளுக்குன்ட்டு ஒரு முறை இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனைகளில் அதை சொல்லியிருக்கிறார். அந்த மெத்தட்ல நாம் போவோம், அதன் பிரகாரமாய் செய்வோம். பேதுருடைய வாழ்க்கையில இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் கிடைக்கவில்லை. தன்னுடைய மெத்தட்ல அவரு வலை வீசி வீசி பாக்குறாரு, ஒரு மீனும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா பேதுரு ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. பேதுரு மீன் பிடிக்கிறதுல திறமைசாலி. தன் திறமையெல்லாம் பிரயோகித்து பல வடிகளில் பல கோணங்களில் வலைய போடுறாரு, ஒரு மீனும் கிடைக்கல. தன்னுடைய மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பார்க்கிறாரு, ஒரு மீனும் கிடைக்கல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து, நீங்கள் உங்கள் வலைகளை ஆழத்துல கொண்டு போய் போடுங்கள் என்று சொன்ன சமயத்துல, அப்பொழுது பேதுரு சொல்றான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டான் ஆண்டவரே, ஆனாலும் உங்க வார்த்தையின்படி போடுறேன். அதுதான் தேவனுடைய மெத்தட். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெறுவோம். 4வது குறிப்பு, God's strength versus human effort. மனித பலத்திற்கு எதிராக தேவனுடைய பலன். வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்துல வருகிறேன் என்று சொன்னான். இவன் இந்த கோலியாத்துக்காரன் பாருங்க, தாவீதை பார்த்து தப்பா இட போடுறான். என்ன எஸ்டிமேட் பண்றான்? லோ எஸ்டிமேட் பண்றான். இவன் ஒரு கல்லை வச்சு நம்ம கட்ட வரான், இன்னைக்கு இவன் தீர்த்து கட்ட போறோம் அப்படின்னு. ஆனா தாவீது வாயில இப்ப ஒரு வார்த்தை வருது, டே கோலியாத்தே, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வர, கேடகத்தோடு வர, ஆனா நான்
எனக்கு அதை காட்டிலும், அந்த பட்டயத்தை காட்டிலும், அந்த கேடகத்தை காட்டிலும் ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கிறது. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் முன்னிடத்தில் வருகிறேன். அதுதான் தேவனுடைய பலன், கர்த்தருடைய நாமம். தாவீது சொல்றான், இந்த யுத்தம் தேவனுடையது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு, தாவீது இது என் பலத்துல நான் செய்ய போறதில்ல, என் பலம் ஒண்ணுமே கிடையாது. சாதாரண ஒரு மேய்ப்பன், நான் ஒரு சின்ன அனுபவம் இல்லாதவன், ஒரு சின்ன பையன். நான் என்ன செய்ய போறேன்? ஆனா எனக்குள் இருக்கும் தேவன் தான் இந்த யுத்தத்தை செய்ய போகிறார். அதனால தேவ பலத்துல இவனை நான் சந்திப்பேன் என்று சொல்லி அவனை பார்த்தான் இந்த வார்த்தை சொல்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய பலத்தை நம்புவதை பார்க்கிலும் தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பலத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது எப்படிப்பட்ட சத்ருவா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளா இருந்தாலும், உங்க பலத்தை நீங்க நம்புனீங்கன்னா, உங்க பலத்தை நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா நிச்சயமா நீங்க தோல்வி அடைவீர்கள். ஆனால் தேவனுடைய பலத்தை, தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுங்கள். தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த யுத்தம் தேவனுடையது. அதனால இந்த யுத்தத்தை செய்ய போகிறது தேவனே செய்ய போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனுடைய பலத்திற்கு எதிராக மனுஷனுடைய பலன், அல்லது மனிதனுடைய பலத்திற்கு எதிராக தேவனுடைய பலன். God's strength versus human effort. நம்முடைய வாழ்க்கையில நம்ம மனுஷனுடைய பலத்தை நம்புறோமா, நம்முடைய பலத்தை நம்புறோமா? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு முன்பாக கோலியாத்தை போன்று நின்றாலும் அவர்களை தேவ பலத்தினால நிச்சயமா நீங்கள் முறியடிப்பீர்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொண்டு உங்களை பலப்படுத்துவார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக.